ராம் நாராயண ராம். இன்று நாம் சிருஷ்டி எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி பேசலாம். இந்த மாபெரும் ஆகாயத்தை பற்றி நாம் யோசிப்பதில்லை, நம் மனதில் சிந்திப்பதில்லை. ஏன் இந்த ஆகாயம் உள்ளது என்பதை ஆராய்வதில்லை. ஆகாயம் நித்தியமாகவும் காலத்தின் ஆரம்பம் முதல் இருந்தது போலவும் உள்ளது. ஆகாயத்தை யாரும் உருவாக்க முடியாது. அது இருந்தது, உள்ளது என்றும் இருக்கும். ஆகாயமே இறைவன், அல்லாஹ் அல்லது கடவுள். ஆகாயமே எல்லாமும். அது அனைத்து சக்திகளையும் கொண்டது. ஆகாயம் ஒரு ஆசையை வெளிப்படுத்தியது. நான் சிருஷ்டியுடன் இருக்க விரும்புகிறேன் மற்றும் என்னை பல வடிவங்களில் காண விரும்புகிறேன். ஆகாயம் தன்னை பார்த்து அனுபவிக்க விரும்பியது. அதனால் சிருஷ்டி உருவாக்கப்பட்டது. இந்த உலகில் உள்ள எல்லாமே ஆகாயத்தின் பரிசு. ஆகாயத்தின் ஆற்றல் மூலம்தான் இயற்கை உருவானது மற்றும் இயற்கை மூலம் நாம் உருவாக்கப்பட்டோம் மற்றும் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளோம். ஆகாயத்தில் எல்லா நட்சத்திரங்களும் உருவாக்கப்பட்டன. சூரியனை காட்டிலும் பல மடங்கு பெரிய நட்சத்திரங்களும் ஆகாயத்தில் உள்ளன. சிருஷ்டி உருவாக்கப்பட்ட போது அது அணுவின் அளவுக்கு சிறியது. ஆனால் காலப்போக்கில் அது விரிந்தும் பறந்தும் பெரியதாக ஆனது. இந்த ஆகாயம் ஆதியிலும் ஆனந்தத்திலும் முழுமையான வேதமாகும். இது மனிதனால் உருவாக்கப்பட்ட புஸ்தகம் அல்ல. இதில் எண்ணற்ற பக்கங்கள் உள்ளன. அந்த பக்கங்கள்தான் நட்சத்திரங்களும் கோள்களும் ஆகும். ஒவ்வொரு கோளுக்கும் நட்சத்திரத்திற்கும் 5 தன்மைகள்: தண்ணீர், ஆற்றல், காற்று போன்றவை 9 போல உள்ளன. இந்த தன்மைகள் மூலம் இயற்கை உருவாக்கப்பட்டது மற்றும் அதிலிருந்து நாம் உருவாக்கப்பட்டோம். இந்த தன்மைகள் நம் மனதையும் அறிவையும் உருவாக்கின. நம் அறிவும் சிந்தனையும் நம் வாழ்வில் சரியான பாதையை கற்பிக்கின்றன. தவறான செயல்களை செய்தால் அது நம்மை எச்சரிக்கிறது. இது நம் முழுமையான வளர்ச்சிக்கும் உதவுகிறது. ஆகாயத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள், சூரியர்கள், கோள்கள் உள்ளன. பூமியில் வாழும் ஒரு மனிதன் அவற்றை எண்ண முடியும்தானா? அது இயலாத காரியம். ஆகாயத்தின் ஆழம், நீளம், அகலம் ஆகியவற்றை யார் அளக்க முடியும்? நாம் ஒழுங்கு கற்பனை செய்ய முடியும், ஆனால் அளக்க முடியாது. அந்த எண்ணற்ற நட்சத்திரங்கள், கோள்கள் மற்றும் அமைப்புகள் அனைத்தும் ஆகாயத்தில் உருவாக்கப்பட்டன. அவற்றை எந்த மனிதனும் உருவாக்கவில்லை. ஆகாயத்திலிருந்தும் இயற்கையிலிருந்தும் நாம் எதை பெற்றிருக்கிறோம்? அது மிகவும் உயர்ந்தது. அதைவிட சிறந்தது எதுவும் இல்லை. ஆகாயம் நட்சத்திரங்களுக்கும் கோள்களுக்கும் நான் எல்லாம் என்று சொல்வதில்லை. அப்படி இருக்க மனிதன் ஆகாயத்தின் அற்புத படைப்பு, ஏன் தான் எல்லாவற்றிற்கும் மேலானது என்று நினைக்கிறான்? இந்த மனப்பான்மை மற்றும் மனித இனத்தின் குணாதிசயத்தை மாற்றுவது அவசியம். பூமியில் அனைவரும் சமமாக வாழ வேண்டும். ஏற்றத்தாழ்வு மற்றும் பொறாமை இல்லாமல் இந்த குணாதிசயத்தை மாற்ற விரும்பினால் மற்றும் ஒழுங்குமுறையான வாழ்க்கை வாழ விரும்பினால் ராம் நாராயண ராம் என்ற மந்திரத்துடன் இணைவது அவசியம். இந்த வித மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மந்திரத்துடன் இணைந்து தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி விட்டார்கள். அதனால் தாமதம் ஏன்? எப்போது நேரம் கிடைத்தாலும் ராம் நாராயண ராம் என ஜபியுங்கள். உங்கள் வாழ்க்கையை தர்மமாக்குங்கள்.